சார். எதுக்காக வர சொன்ன? சார் கையெல்லாம் ரொம்ப அரிக்குது சார். சீக்கிரமாக எவனையாவது காலி பண்ணி கணக்க ஆரம்பிக்கணும் சார். சொல்லுங்க சார், யாரை சார் முதல்ல போடணும்? இதெல்லாம் அவசரப்படாத. என்கிட்ட சொல்லாம நீ எந்த முடிவும் எடுக்காத, ஓகே? சார் நான் முடிவு எடுக்கிறதா இருந்தால் உங்களை ஏன் சார் நான் கூப்பிட போகிறேன்? முதல்ல அந்த சங்கர் பாண்டியன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். சார் அதை விட பெரிய பிரச்சனையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதை சொல்றதுக்காகத்தான் நான் வந்தேன். என்ன என்ன பிரச்சனை? என்ன நடக்குது? சார் ஆனந்தியோட பத்திரிகை கை மாறுது. அப்படியா? இது நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயம் தானே. அது இருந்தா தானே அந்த தோழரோட சேர்ந்துக்கிட்டு என்ன குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பா. இன்ஃபேக்ட் பத்திரிக்கை கை மாறிச்சுன்னா நான் நிம்மதியா இருப்பேன். தில்லா, நிச்சயமா அந்த பத்திரிக்கை கை மாறுதா? ஆமா சார். அப்போ ஒரு தலைவலி ஒளிஞ்சுது. சார் அதான் இல்லை, இப்பதான் அதிகமாக போகுது பாருங்க. பத்திரிகை ஆனந்திட்ட இருந்து மொத்தமா தோழர் கைக்கு போக போகுது சார். அப்புறம் உங்க பாடு திண்டாட்டம் தான். அந்த தோழரா? அவனா அவனா இனிமே அந்த அந்த பத்திரிகை நடத்த போறா? டேமட், உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? சார் அபி, தோழன், தொல்காப்பியன் 3 பேரும் இது விஷயமா கலந்து பேசினதை நான் ஒட்டுக்கட்டேன் சார். ஆனந்திக்கும் கார்த்திக்கும் இடையில இந்த பத்திரிகை வேலை இடைஞ்சலா இருக்கும் போல தெரியுது சார். அதனால பக்குவமா இதை தோழர் கைக்கு மாத்துறாங்க சார். தோழனுக்கு பின்னாடி அந்த அபி இருக்க போறாளாம். இனிமேல் சங்கரபாண்டி விஷயத்தை அந்த அபி தான் டீல் பண்ண போறாளாம். டேமட், பிசினஸ் பண்ற வேலையெல்லாம் விட்டுட்டு அவளுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத விஷயம்? சார் சங்கரபாண்டியன் உங்களுக்கு எதிராக சாட்சியங்களை வச்சிருக்கான். அபிக்கு நீங்க தான் எதிரி. அப்புறம் எப்படி இது அவளுக்கு தேவையில்லாத விஷயமா இருக்கும்? ஓ, அவங்களோட சேர்ந்துட்டு என்ன இந்த ஆதி அழிக்க போறாளா? ஆதி சார், அதான் நான் இருக்கேன்ல சார். உங்க பக்கம் நான் இருக்கேன் சார். உங்க மேல ஒரு தூசி கூட விளையாட மாட்டேன் சார். நான் அதுக்கு கேரண்டி சார். அதுக்காக நாம எதுவும் செய்யாம இருக்கக்கூடாது சார். நாம தான் ஆரம்பிச்சு வைக்கணும். நீ சொல்றது கரெக்ட் தான். அப்போ தோழரை போட்டு கணக்கு ஆரம்பிச்சுட்டுமா சார்? வேண்டாம், உடனே வேண்டாம். அப்படி போடுறதா இருந்தா தோழருக்கு முன்னால அந்த சங்கர் பாண்டியன் போட்டு அந்த ஆதாரங்களை கைப்பற்றணும் சார். இப்போ அந்த ஆதாரங்கள் தோழர்கிட்ட தானே இருக்கு. ஆமா சார், இப்போ அவனை போட்டாதான் சார் சரி. எனக்கு கை அரிக்குது சார். அந்த தமிழுக்கு இருக்கன உடனே போட்டு தள்ளணும் சார். தோழரை பொடி, ஆனா போடக்கூடாது. அந்த ஆளை பணையமா வச்சு சங்கர் பாண்டியனையும் தொல்காப்பியனையும் வளைச்சு கடைசியா அபி தலையில கை வைக்கணும். ஆஹா, பெருந்திட்டமா இருக்கு சார் உங்க திட்டம். அதுதான் இந்த ஆதியோட திட்டம். முதல்ல நீ அந்த தோழரை ஃபாலோ பண்ணு. நேரம் பார்த்து அவனை தூக்கிட்டு வந்துரு. சார் அவனை தூக்கிட்டு வந்துடுறேன் சார். ஆளை உடனே காலி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா அவனை அடிக்க கூடாதுன்னு சொல்லாதீங்க. அதுவும் இஷ்டம். இது போதும் சார். அவனை அப்படி பிடிச்சு அவன் மூஞ்ச திருகிற பாருங்க சார். சரி, நீ கிளம்பு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்க சார். உனக்கு நம்பகமான ஆட்களை கூட வச்சுக்கோ. அது வர்றானுங்க சார். ஆந்திராவில இருந்து கில்லி மாதிரி பசங்க வரானுங்க சார். ஓகே, சரி, நீ கிளம்பு. ஜாகிரதையா இரு. ஓகே சார், நான் வரேன். டேய் தோழா, என்னோட செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் விக்கெட் நீதான்டா. நீங்க எல்லாரும் எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. உங்க நிலைமை எனக்கு புரியுது மேடம். வியாபார ரீதியா நம்ம பத்திரிக்கை ஒரு பெரிய தோல்விதான். கிட்டத்தட்ட 6 மாசமா அது நஷ்டத்துல தான் ஓடிட்டு இருக்கு. ஆனா அதுக்காக உங்களுக்கு தர வேண்டிய சம்பளத்துல நான் கை வச்சிட மாட்டேன். மேடம், தேதி 15 ஆச்சு. இந்த மாச சம்பளம். நான் ஒரு இடத்துல லோன் கேட்டிருக்கேன். இன்னைக்கு இல்ல நாளைக்கு எனக்கு பணம் கிடைச்சிரும். உங்க சம்பளம் எல்லாத்தையும் நான் செட்டில் பண்ணிடுறேன். ரொம்ப நன்றி மேடம். உங்க சம்பளத்தை நான் லேட் பண்ணதுக்கு நான் தான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும். எங்க யாருக்கும் உங்ககிட்ட சம்பளம் வேணும்னு கேட்க தோணல மேடம். ஆனா வீட்டு வாடகை, பால்காரன், காய்கறிக்காரன்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். அதனாலதான். எனக்கு புரியுது. ஒரு 2 நாள் சமாளிச்சிருங்க. கண்டிப்பா நாளைக்குள்ள எனக்கு பணம் வந்துடும். உங்க சம்பளம் எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன். பார்த்து செய்யுங்க மேடம். நாங்க கிளம்புறோம். வரேன் மேடம். ஏன் ஆனந்தி, நஷ்டத்துல ஓடுற பத்திரிக்கை எதுக்காக நடத்தணும்? அம்மா, பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் நான் அந்த பத்திரிக்கை நடத்தலையே.
மாசம் மாசம் கடன் வாங்கி நடத்திட்டு இருந்தா எப்படி சமாளிப்பேன்? குறைஞ்சபட்சம் வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்க வேண்டாமா? அம்மா ஆனந்தி, வாங்க. வணக்கம். என்ன, உங்களுக்குள் ஏதோ வாக்குவாதம் நடப்பது போல் தெரிகிறது. ச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. அப்படியா அம்மா? பத்திரிக்கை ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க எல்லாம் சம்பளம் கேட்டு வந்துட்டு போறாங்க. நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கிறத இழுத்து மூடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆஹா, நானும் ஆனந்தியின் பத்திரிகை சம்பந்தமாகத்தான் பேச வந்திருக்கிறேன். நீங்களும் அதையேதான் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன ஒரு பொருத்தம். தோழர், அம்மா பத்திரிக்கை ஆபீஸை இழுத்து மூட சொல்றாங்க. நீங்களும் அதை தான் சொல்ல வந்தீங்களா? இல்லை ஆனந்தி, என் நண்பர் ஒருவர் புதிதாக ஒரு பத்திரிகை ஆரம்பிக்க வேண்டும் என்று என்னை அணுகினார். எனக்கு உங்கள் ஞாபகம் வந்தது. நேராக புறப்பட்டு இங்கே வந்து விட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ணும்? ஆனந்தி, தற்போது நமது தினசரி பத்திரிகை எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அதை சற்று புதுப்பித்தால் என்னவென்று எனக்கு தோன்றியது. அதை எனது நண்பரிடம் சொன்னேன். அவர் உங்களுடைய சம்மதத்தை கேட்டு வர சொன்னார். உங்களுக்கு சம்மதமா? நீங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ஆனந்தி, விளங்கவில்லையா? தற்போது நமது தினசரி பத்திரிகையின் மீது உள்ள கடன்களையும் அவர் செலுத்தி விடுவார். மேலும் நமது பத்திரிகை புது பொலிவுடன் வெளிவர அவர் உதவுவார். அதுக்கு பதிலா நான் பத்திரிக்கை அவருக்கு எழுதி கொடுக்கணுமா? அதாவது வித்துறணும்னு சொல்றீங்க? ஆனந்தி, எனது நண்பருக்கு பத்திரிகையை ஒரு வியாபார நோக்காக அமைக்க வேண்டும் என்ற எண்ணமில்லை. அவரும் நம்மைப் போலவே உண்மையை துணிச்சலுடன் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். மேலும் பத்திரிகையை நீங்கள் எப்போது மீட்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்போது போய் மீட்டிக் கொள்ளலாம். அப்போ மொத்தமா விக்கிறது இல்ல, அடமானம் வைக்கிறோம் இல்ல? ஆனந்தி, அதை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் இதுதான் சரி. ஆனந்தி, உங்களுக்கு சமீபத்தில் தான் திருமணமாயிருக்கிறது. சிறிது காலம் இந்த பத்திரிகை துறையிலிருந்து விலகி குடும்பத்தை சரியாக கவனிங்களேன். அதுவரை பத்திரிகையை நான் கவனித்துக் கொள்கிறேன். ஆனந்தி, என் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? நீங்க குழப்புறீங்க. அவர் ஒன்னும் குழப்பல, நீதான் அனாவசியமா குழம்புற. அவர் சொல்ற யோசனை சரின்னு தான் எனக்கு படுது. சரி, அவங்க பொறுப்பு ஏத்ததுக்கு அப்புறம் நான் ஆபீஸ்க்கு வரலாமா இல்லையா? என்ன கேள்வி இது? ஆனந்தி, அது எப்போதுமே தங்களது அலுவலகம்தான். நீங்கள் சற்று ஓய்வெடுத்துக் கொண்டு புதுப்பொலிவுடன் வாருங்களேன் என்றுதான் சொல்லுகிறேன். அப்புறம் என்ன, சரின்னு சொல்லு. சரி, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மிக்க மகிழ்ச்சி ஆனந்தி. நான் கூட வரும்போது என்ன சொல்வீர்களோ என்ற அச்சத்தில் தான் வந்தேன். இப்போது ஒத்துக்கொண்டீர்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தோழர், பத்திரிக்கையை நீங்க பாத்துக்கிறேன்னு சொன்னதுனால தான் நான் சம்மதிச்சேன். வியாபார பத்திரிக்கையா மாத்திராதீங்க. நிச்சயமாக அப்படி நடக்காது. சரி, நான் மற்ற வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன். வரட்டுமா அம்மா? இருங்க, காஃபி கொண்டு வர, சாப்பிட்டு போங்க. பரவாயில்லை அம்மா, நான் வந்து விருந்தே உண்ணுகிறேன். வரட்டுமா? நன்றி. உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? காஃபியை எனக்கு கொடு. சரி, வா. அப்படி நிறுத்து. எவ்வளோண்ணா? 100 ரூபா கொடுங்க. என்னண்ணா இது? ஆ, இரு, நான் வந்து பேசிக்கிறேன். இங்கே இருக்கவா? இருண்ணா, வெயிட்டிங்ல நான் வந்துடுறேன். ஆ, சரி. சார் வாங்க. ராமநாதன் சார் பார்க்கணும். இதோ அவர்தான். அவரா? வணக்கம் சார். வணக்கம். என் பேர் ராஜேஷ். நம்ம அன்வர் சார் அமிச்சாரு. ஓஹோ, ராஜேஷ் நீங்க தானா? உட்காருங்க தம்பி. இல்ல சார், இருக்கட்டும், பரவாயில்ல. சும்மா உட்காருங்க தம்பி. இது சார், கார்டு உங்களாண்ட காட்ட சொன்னார் சார். சார் உட்காருங்க தம்பி, உட்காருங்க, சும்மா உட்காருங்க. காஃபி சாப்பிட்றீங்களா? சார் இல்ல சார், இருக்கட்டும் சார், பரவாயில்ல சார். பரவாயில்ல, சாப்பிடுங்க. தம்பி,
சாருக்கு ஒரு காஃபி சொல்லு. அன்வர் சார் எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவருக்கு நீங்க ரொம்ப வேண்டப்பட்டவருங்கிறதுனால எனக்கும் நீங்க ரொம்ப வேண்டப்பட்டவர். நீங்க ஏதோ பிசினஸ் பண்ண போறீங்க, லோன் ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு அன்வர் சொன்னாரு. ஆமாம் சார். என்ன பிசினஸ் பண்ண போறீங்க? டிராவல்ஸ் லைனில் தான் சார் அனுபவம் இருக்குது. நான் முதல்ல டிராவல்ஸ் தான் வச்சுருந்தேன். சொந்தக்காரங்க பண்ண துரோகத்தில் ஏகப்பட்ட லாஸ் ஆயிடுச்சு சார். நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் எப்படியா முன்னுக்கு வந்துடுறேன் சார். அவ்வளவுதானா? தாராளமா பண்ணிடுவோம் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். தம்பி. ஃபைனான்ஸ் பண்றது என்னோட தொழில். பணத்தை வாங்குறப்ப இருக்கிற அக்கறை திரும்ப கொடுக்கறப்பவும் இருக்கணும். சார் சார் நீங்கள் என் மேலே குத்தம் சொல்லாத அளவுக்கு நான் நடந்துப்பேன் சார். அப்படி நடந்துக்கிட்டா சந்தோஷம். தம்பி, நான் என் அனுபவத்தில் எத்தனையோ பேரை பார்த்துட்டேன். குடும்பத்து மேலையும் தொழில் மேலையும் அக்கறை இருக்கிறவன் தான் முன்னுக்கு வர்றான். வீட்டில் பொண்டாட்டியை மதிக்காதவன் எப்படி கஸ்டமர் மதிப்பான் சொல்லுங்க? ஆமாம் சார். எனக்கு என் ஃபேமிலி தான் சார் முக்கியம். அவங்களுக்காண்டி தான் சார் நான் உழைச்சின்னு இருக்கிறேன். குட். காஃபி சாப்பிடுங்க சார். உங்களுக்கு சார்? பரவாயில்ல, இருக்கட்டும், நீங்க சாப்பிடுங்க. ஓகே ராஜேஷ், நீங்க கேட்ட பணம் நாளை காலைல 10 மணிக்கு ரெடியா இருக்கும். வந்து ஃபார்மாலிட்டிஸை முடிச்சிட்டு பணத்தை வாங்கிட்டு போங்க. சார் நாளைக்கேவா சார்? ஏன், ஏதாவது நல்ல நாள் பார்த்து வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்லை சார், நான் இவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல சார். சரி சார், நான் நாளைக்கே வந்து வாங்கிறேன் சார். என் ஃப்ரெண்டுக்காக தான் நான் இதை செய்கிறேன். நீங்க நாளைக்கு வாங்க. சார் என்னால் சத்தியமாக இதை நம்ப முடியல சார். சரி சார், நான் நாளைக்கு வந்துடுறேன் சார். வரேன் சார். வாங்க. மேடம், நீங்க சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போயிட்டாரு. பார்த்தேன். ஒரு நிமிஷம். இந்தாங்க, இந்த அமௌண்ட்டை ராஜேஷ் வந்தா அவர்கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்துறேன் மேடம். மேடம், கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த பணத்தை அவர்கிட்ட நீங்க நேரடியாவே கொடுத்துருக்கலாமே. சூழ்நிலை அப்படி கொடுக்க முடியாம என்னை தள்ளி வச்சிருக்கு. எனிவே, ராஜேஷ் மனசு மாறி நல்லபடியா பிசினஸ் பண்ணாலே போதும். கடைசி வரைக்கும் நான் தான் அவருக்கு உதவி பண்ணேன்னு அவருக்கு தெரிய வேண்டாம். கேட்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அவர் இந்த தடவை பணத்தை லாஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? நாம என்ன பண்ண முடியும்? இவ்ளோ பிரச்சனைகளுக்கு அப்புறமும் அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதை அவர் தான் யூஸ் பண்ணிக்கணும். திரும்பவும் லாஸ் ஆயிடுச்சுன்னா மாசம் மாசம் ஏதாவது அமௌண்ட் கிடைக்கிற மாதிரி ஒரு வேலைக்கு தான் ஏற்பாடு பண்ணணும். அதையும் இப்படி யாருக்கும் தெரியாம தான் ஏற்பாடு பண்ணணுமா? அது சூழ்நிலையை பொறுத்து தான். பிரமாதம். ரொம்ப நல்லா இருக்குது. தங்கச்சி புருஷ மேல உள்ள அக்கறை சூப்பர். ராஜேஷ் ப்ளீஸ் பேசாதீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாது. சொந்த தங்கச்சி மேலேயே இல்ல அக்கறை, என் மேல எப்படி வரப்போகுது? ஏங்க இந்த மாதிரிலாம் நாடகம் போடுறீங்க? அதுவும் 3வது மனுஷன் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? தம்பி, பேசாதையா. அப்புறம் ஏதாவது யாரை கூட பண்றேன்? ஏன் உன்னாண்ட வந்து நான் லோன் வேணும், அது வேணும், இது வேணும் சொன்னாயா? நீ என்ன போறவன் கூப்பிட்டு என்ன கலாச்சி நிறியா? பேச வந்துட்ட. இந்த பாருங்க, நான் போனமா போனா கூட உங்க தூட்ல சுடுகாடு போக கூடாதுன்ற வைராகியத்தோட இருக்கேன், தெரிஞ்சுங்க. எதுக்கு ராஜேஷ் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்ல. ஆர்த்தி தான் என்ன ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கா. நீங்களும் ஏன் இப்படி பேசுறீங்க? போதும் போதும். நீங்களும் சரி, உங்க தங்கச்சி சரி. ஏன் உங்க குடும்பமே பிராடு குடும்பம் தான். என்ன மாதிரி ஒரு ஆனஸ்டியான ஆளு முன்னேறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காத? நான் உங்களுக்கு உதவி பண்ணணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். வானாங்க, எனக்கு உங்களுக்கு உதவியே வேணாம். உதவி பண்ண நினைச்சிருந்தா எப்பவும் பண்ணிருக்கலாமா? இப்படி நடுத்தரில் கொண்டாந்து நிப்பாட்டிட்டு இப்ப உதவி பண்ண என்ன அவசியம் வந்தது? அதை வாங்குறதுக்கு நான் ஒன்றும் மானம் கட்ட இல்லைங்க, மானஸ்த நானு. நீங்க எனக்கு பண்ண அவமானத்தெல்லாம் இப்படி பிச்சை போட்டு மறைச்சிடலாம் பாக்குறீங்களா? அதை வாங்குறதுக்கு என்ன பிச்சைக்காரனா? உங்ககிட்ட பணம் இருந்தா அது உங்களோட. நானும் ஒரு காலத்தை சம்பாதிப்பேன், அப்ப பாத்துக்கிறேங்க. தம்பி, உங்க நல்லதுக்கு தான். சரி வாய்மாடே. அப்பயே எனக்கு டவுட். நேற்று ஒருத்தன் ஒயின் ஷாப்ல வந்து பார்த்தா திடீர்னு விசிட்டிங் கார்டு கொடுக்குறான். இங்க வந்து பார்த்தா இந்த ஆள் துட்டு கொடுக்குறான். எனக்கு அப்பவே உறுத்தலா தான் இருந்துச்சு. நல்ல வேலை பர்ஸை விட்டதுனால திரும்பி வந்தாங்க. இப்ப பார்த்ததுனால எனக்கு எல்லா டவுட்டும் தீர்ந்துச்சு. இப்பதானே தெரியுது உங்க டிராமாலாம். இந்த பாருங்க, ஒன்னே ஒன்று தெரிஞ்சுங்க. நாகத்தொங்க போட்டு பணத்துக்காக அலையிற நாய் கிடையாது நானு. இன்னைக்கு எழுதி வச்சுங்க, நாளைக்கு எங்க இருப்பேன்னு. धीरे
சாரி மேடம். Ni sa ni da pa pa sa ni da pa ni da pa ma da pa.